அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய இன்ஸ்டியூஷனில் நம்முடைய ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் ஆப்பை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுக்க பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா, கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா இது மாதிரி லோகோவில் ஒரு ஆப் ஆனது ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஆல்ஃபா கோச்சிங் சென்டர்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். அந்த அப்ளிகேஷனை நீங்கள் முதல்ல இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுங்க. ஓகேங்களா? ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் பேஜானது இது மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ ஃப்ரண்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி வரும். கீழே ஹோமு, பேச்சஸ்ஸு, ஸ்டோரு, சேட்டு, ப்ரொஃபைல்னு இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு எல்லா விதமான இன்ஃபர்மேஷனும் சென்டரில் இருக்கக்கூடிய ஸ்டோர் அப்படிங்கிற ஆப்ஷனில் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் மொபைல் நம்பர் கேட்கும். ஓகேங்களா? வாட்ஸ்அப் காமிக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் காமிக்கும். யூசர் அனதர் மெத்தட் கொடுத்தீங்க அப்படின்னா மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி கொடுத்து உள்ளே வந்தீங்கன்னா ஹோம் பேஜ் வந்து இது மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு என்ன கோர்ஸ் வேணும்? ஓகேங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூஷனில் கூட எல்லா கோர்ஸுமே காமிக்கும். ஓகேங்களா? என்னென்ன கோர்ஸ் இருக்கோ அது எல்லா கோர்ஸும் பார்த்தீங்கன்னா விசிபிள் ஆகும். ஸோ உங்களுக்கு என்ன கோர்ஸ் வேணும்னு சொல்லி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ மேலே பார்த்தீங்கன்னா சப் கேட்டகரி இருக்கும். பிஜிடிஆர்பியா, டெட்டா, இல்லை வந்து யூஜிடிஆர்பியா, ஓகே எஸ்ஜிடியா, ஓகே இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு வந்து பிஜிடிஆர்பின்னா பிஜிடிஆர்பி செலக்ட் பண்ணிக்காங்க. ஓகேங்களா? ஸோ சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா இது மாதிரி வரும். ஓகேங்களா? சப்போஸ் உங்களுக்கு பிஜிடிஆர்பியில் ஹிஸ்ட்ரி வேணும் அப்படின்னா ஹிஸ்ட்ரி செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி மேலே ஓவர்வியூவில் கோர்ஸை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பாருங்கள். கண்டென்ட்டை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸ்டடி பிளான், டெஸ்ட் பேட்சு, கொஸ்டின் பேப்பர், ரெஃபரன்ஸ் புக்கு, சிலபஸ். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேட்சுக்கு தகுந்தாப்புல மாறிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டடி பிளான் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி அந்த ஸ்டடி பிளானை ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸ்டடி பிளான் வந்து ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் அப்படியே பேக் வாங்க. வந்தீங்க அப்படின்னா எங்கே டெஸ்ட் வந்து அப்படின்னா இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிற பிளேஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது மாதிரி டெமோ டெஸ்ட் இருக்கும். டெஸ்ட்டை அப்டேட் பண்ண வேறி கீழே வந்து டெஸ்ட் 1 to 10 இருக்கும். ஓகேங்களா? ஸோ டெமோ டெஸ்ட்டை கிளிக் பண்ணி அந்த டெமோ டெஸ்ட்டு அட்டெம்ப்ட் பார்த்தீங்கன்னா அதை கொடுத்தீங்க அப்படின்னா கொஸ்டின் வந்து வரும். உங்களுக்கு எல்லாமே அக்செப்ட் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து வரும். எல்லாமே அக்செப்ட் கொடுத்துட்டு ஸோ இது மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ சும்மா நான் வேகமாக எழுதுறேன். இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கு வந்து நீங்கள் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸில் டிக் பண்ணணும். டிக் பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கானது காமிக்கும். ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டெமோ டெஸ்ட் வந்து 2-3 டைம் எழுதி பாருங்கள். டெமோ டெஸ்ட்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. டெமோ டெஸ்ட் எழுதி முடிச்சு வேட்டி சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா இது மாதிரி காமிக்கும் மார்க். டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 கொஸ்டின்ஸு, கரெக்ட் கொஸ்டின்ஸ் வந்து 2, இன்கரெக்ட் கொஸ்டின் வந்து 8. ஸோ இன்கரெக்ட் கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பார்க்கணும் அப்படின்னா கீழே தள்ளிங்க அப்படின்னா வியூ சொல்யூஷன் வரும். அந்த வியூ சொல்யூஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் காமிக்கும். இது மாதிரி வந்து இன்கரெக்ட் கொஸ்டின் பார்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா மேலே அந்த 3 டாட்ஸ் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கூட என்ன பண்ணலாம், அந்த இன்கரெக்ட் கொஸ்டின் கொஞ்சம் வேகமாக பார்த்துக்கலாம். இந்த ரெட் கலர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்கரெக்ட் கொஸ்டின். சரிங்களா? புரியுதுங்களா? ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெமோ டெஸ்ட் வந்து எழுதி பார்க்கலாம். இந்த டெமோ டெஸ்ட் எழுதுன மாதிரி தான் மற்ற டெஸ்ட் நீங்கள் எழுதி பார்க்கணும். சரிங்களா? ஸோ இந்த கோர்ஸ் உங்களுக்கு வேணும் சார், நான் பார்த்துட்டேன் சார், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் எனக்கு வேணும் சார் அப்படின்னா கீழே பாருங்கள் பைனோன்னு இருக்கும். அந்த பைனோ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டைரெக்டாக பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து போயிடும். ஓகேங்களா? டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டுக்கு வந்து போயிடும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி பேமெண்ட் வந்து காமிக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். கூகுள் பே, ஃபோன்பே எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு எது தேவையோ அதை வந்து யூஸ் பண்ணிக்காங்க. சரிங்களா? ஸோ பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பைனோ கிளிக் பண்ணி பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிரும். கோர்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி காமிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி காமிக்கும். ஓகே இது மாதிரி காமிக்கும். மேலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண கோர்ஸ் வந்து மேலே காமிக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாமே அன்லாக் ஆயிரும். ஓகேங்களா? உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆயிரும். ஸோ இதில் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா எதுவுமே இந்த லாக்கில் இருக்காது. எல்லாமே அன்லாக் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இதில் போய் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதிக்கலாம், ஸ்டடி பிளான் பார்த்துக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இப்படி ஓப்பன் ஆயிரும். எல்லாமே பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆயிரும். ஸோ இப்போ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் OMR ஷீட் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், இங்கே டவுன்லோட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகே எக்ஸாம்பிள்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சில இது டவுன்லோட் ஆப்ஷன்ஸ் இருக்கும், சில இது டவுன்லோட்ஸ் ஆப்ஷன் வந்து கட் பண்ணியிருப்போம். நீங்கள் அங்கே போய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான மெட்டீரியல் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ STD எக்ஸாம் இருக்குது அப்படின்னா கிளிக் பண்ணுறேன். இதில் பாருங்கள் கண்டென்ட் போனீங்க அப்படின்னா இங்கே ஸ்டடி பிளான் இருக்கும். சைடில் பாருங்கள் இது மாதிரி ஏரோ மார்க் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது மாதிரி ஏரோ மார்க் இருந்துச்சு அப்படின்னா இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சில டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி ஏரோ மார்க் இருக்கும். சில டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஏரோ மார்க் இருக்காது. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு டெஸ்ட் பேஜை பொறுத்து இந்த ஷெட்யூல் ஆனது மாறும். ஓகே இந்த டவுன்லோட்ஸ் ஆனது மாறும்.
ஸோ இது மாதிரி டவுன்லோட் இருந்துச்சு அப்படின்னா டவுன்லோட் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஃபைல் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபோனில் சேவ் ஆயிரும். ஓகே, இந்த ஃபைல் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேவ் ஆயிரும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு வேணால் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, ஷேர் பண்ணி நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இது மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பில் வந்து இருக்கும். ஓகே, சில கோர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்கும். சில கோர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுற ஆப்ஷன்ஸ் வந்து இருக்காது. ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஸோ யாரெல்லாம் அமௌண்ட் பே பண்ணி இந்த கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து எனேபிள் ஆகும். மற்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே எனேபிள் இருக்காது. நீங்கள் எதையுமே டவுன்லோட் பண்ண முடியாது. ஸோ எல்லாமே உங்களுக்கு லாக்கில் தான் இருக்கும். ஓகேங்களா? சப்போஸ் இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் சேரணும், ஏதாவது கோர்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா 9952563892 இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி உங்கள் அட்மிஷனை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எந்த டவுட் இருந்தாலும் சரி நீங்கள் கேட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ ரொம்ப சிம்பிள். ஆப்பை லாகின் பண்ணீங்க, நீங்கள் உங்களுக்கு தேவையான கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணீங்க, டெஸ்ட் எழுதுறீங்க, டவுன்லோட் பண்ணீங்க. டவுட் இருந்துச்சுன்னா என் நம்பருக்கு வந்து கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.